2 சமையல். இன்றைக்கி போலி எப்படி செய்யுதுன்னு காமிக்க போகிறேன். இந்த பாருங்கள், 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த கிண்ணத்தில் போட்டுக்க போகிறேன். இந்த பாருங்கள், அது தேவையான அளவு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சாத்தூள். இது வரலாம் போலிக்கு மேல் மாவுக்கு உள்ள பூரணத்துக்கு தேங்காய் அரை முடி எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு இதை பாருங்கள், இந்த கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சுட்டு அந்த தேங்காவை துருவி எடுத்துட்டு வெல்லம் பாருங்கள், இந்த மாவு காமிச்சேன்னா இதில் 2 கப்பு அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இதையும் கேஸில் வச்சு உருக்கிட்டு உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு செய்யும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவையும் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பருப்பு வெந்து போச்சு. மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு ஈடு அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் போட்டு இது பாருங்கள், கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த மைதா மாவை பிசைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். இதை பாருங்கள், தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கடாயில் வெல்லத்தை உருக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள், இந்த வெல்லம் இது பண்ணது கடைசியில் இந்த கொஞ்சமாக மண் இருந்தது, அதனால் இதை எடுத்து போட்டு இதை வடிகட்டி இதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச இந்த தேங்காவையும் இந்த கடலப்பருப்பு இது ரெண்டுத்தையும் அதில் கொட்டி கலரணும். அரைச்சிட்டு காமிக்கிற பாருங்க. இங்கே பாருங்கள், அந்த வெல்லம் தண்ணியில் தேங்காவும் இது பண்ணிவிட்டு கடலப்பருப்பு அரைச்சேன்ல அதையும் போடணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்குல்ல, அதெல்லாம் இதாகும். போலிக்கு உள்ளே வைக்கிற பூர்ணம் இது. ஸ்லோலியே வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஸ்லோவில் வேணாம், மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், தேங்காய் பொடியை இது பண்ணல அந்த தேங்காய் இந்த பாருங்கள், இதையும் போட்டு நல்லா ஒரு கலரிங். உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேல் மாவை திரட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே மாதிரி ரவுண்டு பண்ணி வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இது 2 பூரணம் 2 ரவுண்டு பண்ணி வச்சுக்கணும். வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த பாருங்கள், இப்படி தட்டிக்கணும். ஓரம் மட்டும் தட்டணும். ஓரம் மட்டும் தட்டிட்டு இதை உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு ஃபுல்லுத்தையும் மூடிடணும். இப்படி ஃபுல்லுத்தையும் மூடிட்டு திருப்பி இதை இப்படி வச்சு ஃபுல்லாக தட்டணும், மெலிசாக தட்டணும். இங்கே பாருங்கள், தவாவில் தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம திருப்ப போகிறோம். இதை பாருங்கள், ஒரு சைடு வெந்துச்சு, இன்னொரு சைடு இதை பாருங்கள். லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். இந்த பாருங்க, இப்படி அழுத்தி கொடுக்கணும். அப்போ தான் அந்த மாவு வேகும். இங்கே பாருங்க, அதுக்குள்ளே இது தட்டிக்கலாம் பாருங்கள். பாருங்க, மெலிசாக தட்டணும். பத்தலைன்னா எண்ணெய் இந்த வாழையிலேயே இருக்குது பாருங்கள், அதையே போட்டு இது பண்ணலாம். எண்ணெய் ஓவராக இதாக இருக்காது. பாருங்கள், இழுத்து விடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சைடு வெந்து போச்சு. இதை பாருங்க, இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஏற்றியும் விடக்கூடாது, ரொம்ப இதுவும் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தி கொடுக்கணும். அதே சமயம் இங்கே பாருங்கள், இதையும் இப்படி அழுத்தணும்.
மெலிசாக உங்களுக்கு எந்த அளவு இழுக்க முடியுமோ அந்த அளவு இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது தெரியாமல் இழுத்துக்கோங்க. அப்போ தான் மெலிசாக நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி கொடுக்கலாம். வேகத்துக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தீங்கன்னா பிஞ்சு வந்துடும். வெந்து போச்சு. அதனால் அந்த ஓரம் மட்டும் இதாக இருக்கு இல்லையா, அதனால் அதை அப்படி பண்ணுறேன். இந்த பாருங்க, போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.